Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோபுவுக்கு நடந்தது என்ன? அவனுக்கு ஏன் அப்படியெல்லாம் நடந்தது? அவன் அனுபவித்த துன்பங்கள் எங்கிருந்து வந்தது? அதுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் இப்படிதான் பண்ணுகிறாரா? அவனுடைய வாழ்க்கையில் அப்படி பண்ணுவார் என்றால் பிறகு மற்றவருடைய வாழ்க்கையிலும் அப்படி பண்ணலாம். இப்படிதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறாரா? அவனுடைய இழப்புக்கெல்லாம் காரணம் கர்த்தரா? அதனுடைய பதிலை நாம் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே முதலாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நல்ல மனுஷன் தான் இவன், நல்லவன் தான், உத்தமன் தான், தீமையை விட்டு விலகுகிறவன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், சன்மார்க்கன் தான். நல்லா கவனிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க காவிக்குரிய வாழ்க்கையில நல்லவர்களா இருந்தா போதுங்க. நல்லவர்களா இருந்தா போதாதுங்க, அறிவும் வேணும். இருக்கீங்களா? நல்லவர்களா இருக்க வேண்டியது அவசியம். நல்லவர்களா இருக்க வேண்டும். நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் வாழ வேண்டும். பரிசுத்தரா இருக்கணும், சன்மார்க்கரா இருக்கணும். அதெல்லாம் நல்லதுதான். ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நடத்தணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நிறைய நல்லவர்கள், அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் கூட அறிவில்லாதவர்களா இருக்கிறபடினாலே அநேக நேரத்தில் பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஆகவேதான் நல்லவர்களா இருந்தா ஆசீர்வதிக்கப்படும் சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்தை குறித்த அறிவு, எப்படி காரியங்கள் நடக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் குறித்த அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் மத்தியிலே பிசாசு நுழைஞ்சிடறான். பாவத்தின் மூலமா நுழைஞ்சிடறான், அவிசுவாசத்தின் மூலமா நுழையிறான். முரட்டாட்டம் ஏற்படும் போது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை வாழும் போது நுழைந்து விடலாம். தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான விதத்தில் நாம் நடந்து கொள்ளும் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது. மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்காமல் வாழும் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது. இப்படி பல விதத்துல பிசாசு நுழையிறான்.